ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இந்த கோர்ஸை பத்தின கம்ப்ளீட் டீடைல் நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கோர்ஸ் யாருக்கானது, எதுக்கானது, எப்ப ஸ்டார்ட் ஆகும், எப்ப எண்ட் ஆகும், வேலிடிட்டி என்ன, என்னெல்லாம் இதுல இன்க்ளூசிவ், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல் இன்க்ளூடிங் ஃபீ டீடைல்ஸோட சேர்த்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது யாருக்கானது? இன்ஸ்டியூட்ல ஜென்ரலி ஒரு எக்ஸாம் வர்றப்ப அந்த எக்ஸாமுக்காக மட்டும் கிராஷ் கோர்ஸ்ன்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. பட் ஒரு சில கேண்டிடேட்ஸ் இல்ல எனக்கு ஃப்ரம் பேசிக்ஸ்ல இருந்து இதை நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. மெயினா காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷர்ஸா வரவங்களுக்கும், இல்ல ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன் வரேன் அப்படின்றவங்களுக்கும், இல்ல நான் ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன், எனக்கு இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா எனக்கு இந்த கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை சஜஸ்ட் பண்ணுவோம். இது 1 year வேலிடிட்டி உள்ள ஒரு டைம் பவுண்ட் கோர்ஸ். இது என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமான ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ், அந்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம்ஸ் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதோட சிலபஸ் கம்ப்ளீஷன், ரிவிஷன், டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ அடுத்த கொஸ்டின், சார் சிவில் இன்ஜினியரிங் சொல்றீங்க, அப்ப வெறுமே சிவில் சப்ஜெக்ட் மட்டும் தானா, ஜிஎஸ் இருக்காதான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கண்டிப்பா இல்ல, நம்ம ஜிஎஸ்யும் சேர்த்து தான் இதுல கவர் பண்ண போறோம். இன்ஃபேக்ட் ஆப்டிடியூட்ல இருந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே புட் டுகெதரா ஒரு காம்ப்ரஹென்சிவ் கோர்ஸ்ல இருக்குன்னா அது ஃபவுண்டேஷன் கோர்ஸ். சரி சார், கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 10 AM ஸ்டார்ட் பண்ணி 1 PM வரைக்கும் ஒரு செஷன் தான் பிளான் பண்ணிருக்கோம். இஃப் அட் ஆல் தேவைன்னா இந்த செஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் போனா 2 செஷன் இருக்கலாம். அது ஆஃப்டர்நூன் 2 to 5 இருக்கும். டேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வீக் டேஸ்லயும் வீக்கெண்ட்ஸ்லயும் கிளாஸஸ் இருக்க மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கனாலுமே இதை வீக்கெண்ட்ஸ்ல நீங்க பாத்துக்க முடியும். சரி, இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டே தான் பண்ண போறேன், அப்படி இருக்கப்ப எனக்கு இந்த டைம் ஸ்லாட் நீங்க சொல்ற டைம் கரெக்டா எனக்கு ஒர்க் டைமிங், அப்ப என்ன பண்றது அப்படின்னா, நோ வரிஸ். இங்க அந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா, இது ஒரு ஹைபிரிட் சிஸ்டம் இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒன்ஸ் பே பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஆஃப்லைன்ல இங்க டைரக்டா கிளாஸ்ல உட்காந்து கவனிக்கலாம். இல்ல நான் ஊர்ல இருக்கேன், என்னால டைரக்டாலாம் வர முடியாது, நான் ஆக்சசபிள் டிஸ்டன்ஸ்ல இல்ல அப்படின்னா, உங்களுக்கான ஜூம் மீட் லிங்க் வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜூம்ல கிளாஸஸ் கவனிச்சுக்கலாம். இது இந்த டைம்ல என்னால பண்ணவே முடியாது, நான் அப்ப என்ன பண்றது, லைவ்ல என்னால பார்க்க முடியலன்னா, நோ வரிஸ். அன்னைக்கு கிளாஸ் என்ன நடக்குதோ அது அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு ரெக்கார்டடா ரெசாக் இன்ஸ்டியூட்டோட எக்ஸ்க்ளூசிவ் லேர்னிங் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிடும். இந்த லேர்னிங் போர்ட்டலுக்கான ஆக்சஸ் நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணதுமே 1 டேல உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. அதுல இருக்கிற இந்த ரெக்கார்டட் வீடியோ அந்த 1 year டைம் பீரியட் ஃபுல்லா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எத்தனை வாட்டி வேணாலும் வாட்ச் பண்ணிக்கலாம், எப்பனாலும் அது ஆக்சசபிளா தான் இருக்கும். இந்த போர்ட்டல் மூலமா தான் உங்களுக்கும் இன்ஸ்டியூட்டுக்குமான கனெக்ட் இருக்க போது. டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன் டெஸ்டா த்ரூ போர்ட்டல் தான் நடக்கும். பிளஸ் நான் சொன்ன இந்த ரெக்கார்டட் வீடியோஸும் இந்த லேர்னிங் போர்ட்டல்ல தான் இருக்கும். தென் மெட்டீரியலா என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 13 புக்கு சிவில் இன்ஜினியரிங் as well as GS ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு 13 புக்ஸ்ல கண்டென்ட் வைஸ், டாபிக் வைஸ் செக்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு டாபிக் பின்னாடியும் உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எதை தேடி படிக்கிறது, எந்த கண்டென்ட் எவ்வளவு தூரம் படிக்கிறதே தெரியாது, அந்த குழப்பம் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மெட்டீரியல் ஒரு அடிஷனல் கைடன்ஸா. கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் தான் எடுப்பாங்க. மெட்டீரியல்ல இருக்க கண்டென்ட்டை தாண்டி அதிகமான விஷயத்தை கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் தான் பிரைம், கிளாஸ்ல இருக்கிற கிளாஸோட நோட்ஸ் தான் பிரைம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்க போகுது. இதுவுமே இந்த கோர்ஸ்ல இன்க்ளூசிவ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹைபிரிட் சிஸ்டம் இருக்கிறதுலே யூனிக்கானது. சோ இங்க லைவ் ரெக்கார்டட் அப்படிங்கிற மாதிரி ஸ்பிளிட் எல்லாம் இல்லாம, நீங்க கோர்ஸ் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இங்க நடக்கிற எந்த கிளாஸுமே 1 minute கூட உங்களுக்கு நீங்க மிஸ் பண்ணாம உங்க கைக்கு சேர்ந்துரும். அதனால இந்த 1 year ஃபுல்லாவே நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சிலபஸ் கம்ப்ளீஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு 1 month முன்னாடியே இதோட சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். சோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் இந்த டைம் பீரியட்லயே நடந்து முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா JDO எக்ஸாமோ இல்ல இன் பிட்வீன்ல TNMAWS எக்ஸாம் இன்னொரு தடவை வந்தாலும் சரி, இல்ல TRB எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்றோம், இது எது வந்தாலும் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் கண்டென்ட் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே உங்களுக்கு டீச் பண்ணி முடிச்சிருவோம். சோ தட் அந்த எக்ஸாமுமே நீங்க அட்டென்ட் பண்ணலாம். சோ இதுல நெக்ஸ்ட் ஒரு சிலருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, வாட் இஃப் இந்த நான் 1 yearலயே என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல, நான் எதுவும் எக்ஸாம் கிராக் பண்ணலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் வரும். இது டைம் பவுண்ட் கோர்ஸ் தான். சோ அது வரைக்கும் உங்களுக்கான கண்டென்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கும். அதை தாண்டி கைடன்ஸ் வேணும்னா கைடன்ஸா ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு விசிபிளா வேணும் அப்படின்னா ஒரு சில கேண்டிடேட்ஸ் மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னு சொல்லி இந்த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஒரு மினிமல் ஃபீ பே பண்ணி இந்த ரெக்கார்டட் கண்டென்ட்டோட எக்ஸ்டென்ஷன் மட்டும் வாங்கிப்பாங்க. சோ அந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம். ரிலேட்டட் டு டவுட் கிளாரிஃபிகேஷன் இது எல்லாருக்குமே இருக்கிறது. இங்க எப்பவுமே ஃபேக்கல்ட்டியும் ஸ்டூடெண்ட்டும் மோர் ஆர் கனெக்ட்ல தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. எப்பவுமே நீங்க ஸ்டாஃபை த்ரூ வாட்ஸ்அப் குரூப் மூலமா நீங்க டவுட் கேட்கலாம். இல்ல கிளாஸ் நடக்கிறப்ப லைவ்ல கவனிக்கிறீங்கன்னா நேர்ல இருக்கீங்கன்னா நேர்ல கேட்டுருவீங்க, ஜூம்ல இருந்தா ஜூம் சாட்ல கேட்டுருவீங்க. இதெல்லாம் தாண்டி ரெக்கார்டட் பாக்குறப்போ இல்ல படிக்கிறப்போ இல்ல ஒரு கொஸ்டினை பாக்குறப்போ டவுட் வருதுன்னா நம்ம போர்ட்டல்லையே டவுட்ஸ் சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதுல நீங்க உங்களோட டவுட்ஸ் போஸ்ட் பண்ணலாம். இல்ல as said earlier நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ணீங்கனாலே அதுலயே எல்லா ஸ்டாஃபுமே இருக்கும். உங்களுடைய டவுட்ஸ் இமீடியட்டா கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. சோ லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இதோட ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது. நம்ம முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி இதுக்கான ரெக்கார்டட் வீடியோ மெட்டீரியல் பிரிண்டட் புக்ஸா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறதா இருக்கட்டும், தென் நீங்க லைவ் ரெக்கார்டட் அந்த ரெக்கார்டட் போர்ட்டல்ல உங்களுக்கு வரதுக்கான ஆக்சஸா இருக்கட்டும், அந்த நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் சீரிஸ், மாக் டெஸ்ட், ரிவிஷன், இது எல்லாமே இன்க்ளூசிவ் ஃபார் ஆல் ஸ்டேட் லெவல் சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்க்கு சேர்த்து இதுக்கான ஃபீஸ் 53,500. பிரசன்ட்லி ஏதாவது ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கான டீமை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கீழே தெரியுற இந்த நம்பருக்கு 9751200200 கால் பண்ணி எதுவும் பிரசன்ட்லி ஆஃபர்ஸ் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. சோ தட் டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா நீங்க அதை அவைல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.